பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கும் பாருக்கும் பயங்கர ஒரு சண்டை போகுது. இதுக்கு நடுவில் கமருதீனும் வராரு. கமருதீன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. விக்கல்ஸ் ஏன் தெரியல திடீர்னு பார்வகிட்ட போய் விழுறாரு. விக்கல்ஸ் தன்னோட இன்னொரு முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் எப்பத்துலேருந்து அப்படின்னா, என்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் சாண்ட்ராவை பற்றியான ஒரு சாண்ட்ராவை பற்றியான ஒரு குறும்படத்தை போட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே அவர் முடிவு பண்ணிட்டார் போல், இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் யார்கிட்ட இருந்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நேற்று எபிசோட்லேயும் தேவையில்லாமல் ஒரு மாதிரி சண்டை போட்டார். சண்டை போடுறது கூட ஓகே தான், பட் அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு. அது அவருக்கு தான் நெகட்டிவாக போகுது. அவர் சண்டை போடுறது நியாயமோ அநியாயமோ, அவர் சண்டை போடுறது நியாயமோ அநியாயமோ அது இன்னொரு பக்கம் இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ் இன்னுமே மக்களை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா கமருதீன் இந்த சண்டையில் அவங்கள ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க, ரொம்ப பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ அதுக்குமே அஃபண்ட் ஆகி வளர்ப்பை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கும் பாருக்கும் பயங்கர ஒரு சண்டை போகுது. இதுக்கு நடுவில் கமருதீனும் வராரு. கமருதீன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. விக்கல்ஸ் ஏன் தெரியல திடீர்னு பார்வகிட்ட போய் விழுறாரு. விக்கல்ஸ் தன்னோட இன்னொரு முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் எப்பத்துலேருந்து அப்படின்னா, என்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் சாண்ட்ராவை பற்றியான ஒரு குறும்படத்தை போட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே அவர் முடிவு பண்ணிட்டார் போல், இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் யார்கிட்ட இருந்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நேற்று எபிசோட்லேயும் தேவையில்லாமல் ஒரு மாதிரி சண்டை போட்டார். சண்டை போடுறது கூட ஓகே தான், பட் அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு. அது அவருக்கு தான் நெகட்டிவாக போகுது. அவர் சண்டை போடுறது நியாயமோ அநியாயமோ, அவர் சண்டை போடுறது நியாயமோ அநியாயமோ அது இன்னொரு பக்கம் இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ் இன்னுமே மக்களை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா கமருதீன் இந்த சண்டையில் அவங்கள ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க, ரொம்ப பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ அதுக்குமே அஃபண்ட் ஆகி வளர்ப்பை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ்